ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி உப்புமா எப்படி செய்கிறாங்க. அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஏற்கனவே வெங்காயம் வதக்கிட்டேன், வேறு ஒரு இதுக்காக வதக்கினேன். அது அப்படி செய்யாதனால இதோட போட்டுருவோம் அப்படின்ட்டு இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். வெங்காயம் ஏற்கனவே வதங்கினதுனால கடைசியில் போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா 2 வெட்டி வச்சுருக்கோம், அதை தூக்கி அதோட சேர்க்குறோம். பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, அதில் விதையெல்லாம் வெடிக்கும், மேலே அப்படியே ஒட்டிடும் மேலே வந்து. அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா வெடிக்கட்டும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன். இப்போது பச்சை மிளகா வதங்கிட்டு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதோட போடுறோம். இதோடையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே அது வேறு தோசைக்காக வதக்கினேன், அப்புறம் வேண்டான்ட்டாங்க, அதனால் அதை இதோட சேர்த்துருவோம். அதனால் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நம்ம வெட்டி வச்சுக்கணும். ப்ளஸ் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் தாளிக்கணும் சேர்த்து. வெங்காயம் ஏற்கனவே வதங்கியிருக்கு, நான் லைட்டாக ஒரு வதக்குனா போதும். இனிமேல் நம்ம இட்லியை நல்லா உதுத்து வச்சுக்கணும். இப்போ இட்லியை இப்படி நல்லா கட்டி இல்லாமல் உதுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இதோட சேர்க்க போகிறோம். வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா வெங்காயம் வதங்கினால கறியிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லியை அதோட சேர்த்து போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து லைட்டாக போட்டால் போதும், காணாதுக்கு. ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், லைட்டாக ஒரு உப்பு போட்டால் போதும். இப்போ இதோட சேர்த்து கிண்டுவோம். கடைசியில் கொஞ்சம் இட்லி பொடி இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலவங்க மோர் மிளகாயும் தாளிப்பாங்க, நல்லாயிருக்கும். மோர் மிளகாய் வத்தல் கிண்டிட்டு காமிக்க, ஒரு கையால் கிண்ட முடியல. நல்லா உளுத்து கிண்டியாச்சு. கொஞ்சம் கொட்டி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியில் இட்லி பொடி எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கு, அதனால் நான் ஒரு பாதி பாக்கெட் போடுறேன். இதே ஒரு நல்ல ஒரு கிண்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம சூப்பராக பண்ணிட்டோம் பாருங்கள். இது நேற்று நைட்டு வார்த்தை இட்லி 4 இட்லி மிச்சம் இருந்தது. சரி, வேஸ்ட் பண்ண வேண்டாம், சூடாக சாப்பிடுவோம்னா வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து கடைசியில் பொடியும் போட்டு இறக்கிடணும். உப்பு தேவைப்பட்டால் லைட்டாக போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.